வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் வசிக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கு புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் ஈஸ்டர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததை குறிக்கும் விதமாக கொண்டாடப்பட்டு வருவதே ஈஸ்டர் திருநாளாகும். உயிர்த்த ஞாயிறு ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழா என்ற பெயரிலும் ஈஸ்டர் தினம் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸிற்கு அடுத்து மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக ஈஸ்டர் பண்டிகை உள்ளது. அன்பும் சகோதரத்துவமும் ஒற்றுமையும் மேலோங்கும் சமுதாயம் தழைக்க இந்நன்னாளில் உறுதி ஏற்போம். இயேசு உயிர்த்தெழுந்த இந்நன்னாளில் அனைத்து கிறிஸ்துவர்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி, வளம், நலம், அமைதியை தந்து இயேசு ஆசீர்வதிப்பாராக. போட்டி பொறாமையின்றி மனிதநேயம் தழைக்க புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் இனி ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் பண்டிகையான இன்று புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஈஸ்டருக்கு முந்தைய 40 நாட்கள் கிறிஸ்துவர்களின் தவக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. தவக்காலத்தின் முதல் 40 நாட்களும் அனைத்து ஆலயங்களிலும் இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வழிபாடுகள், ஆராதனைகள் நடைபெற்றன. ஈஸ்டருக்கு முந்தைய வாரம் பெரிய வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சாம்பல் புதன், பாதம் கழுவும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள்தான் புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்பட்டு அன்று அனைத்து தேவாலயங்களிலும் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை அடுத்து இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த தினத்தை ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர். ஈஸ்டர் திருநாளான இன்று கிறிஸ்துவ ஆலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. மிஷன் வீதியில் உள்ள தூய ஜென்மராக்கினி தேவாலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் இயேசு உயிர்த்தெழுந்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா ஆலயம், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு மாதா ஆலயம், வில்லியனூர் லூர்து மாதா ஆலயம் உட்பட பல்வேறு தேவாலயங்களில் இயேசு பிரான் உயிர்த்தெழுந்ததை குறிக்கும் ஈஸ்டர் திருவிழா கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணிப்பிரிவு ஆலோசனை கூட்டம் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் அணிப்பிரிவு ஆலோசனை கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. வழக்கறிஞர் அணி மாநில பொறுப்பாளர் மருது பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் LED திரையில் டூரிங் டாக்கிஸ் போல் திறந்த வெளியில் சூரியவம்சம் திரைப்படம் நேற்று மாலை ஒளிபரப்பு செய்யப்பட்டது. புதுச்சேரிக்கு ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. அவர்களை கவருவதற்காக பல்வேறு சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செய்து வருகிறது. இதனால் உலகிலேயே சுற்றுலா பயணிகள் விரும்பும் இடங்களில் புதுச்சேரி 2ஆம் இடம் பிடித்துள்ளது. இந்நிலையில் புனித வெள்ளி, சனி, ஞாயிறு என அடுத்தடுத்து 3 நாட்கள் விடுமுறை வந்ததால் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சுற்றுலா பயணிகளின் விரும்பும் இடங்களில் புதுச்சேரி கடற்கரையும் ஒன்று. இதனால் கடற்கரைக்கு வருபவர்களை மகிழ்விக்க பல்வேறு நடனம், இசை உள்ளிட்ட கலாச்சார நிகழ்ச்சிகளை சுற்றுலாத்துறை அவ்வப்போது நடத்தி வருகிறது. அதன்படி கடந்த 1 மாதத்திற்கு முன்பு சனிக்கிழமை மாலையில் டூரிங் டாக்கிஸ் போல் கடற்கரை காந்தி திடலில் திறந்தவெளியில் LED திரையில் வினை தாண்டி வருவாய திரைப்படம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் முதல் முறையாக கடற்கரையில் திறந்தவெளியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட இப்படத்தை பலரும் பார்த்து ரசித்தனர். அதேபோல் நேற்று மாலையும் கடற்கரை காந்தி திடலில் சுற்றுலாத்துறை ஆதரவுடன் தனியார் நிறுவனமானது LED திரையில் திறந்தவெளியில் சூரியவம்சம் திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்தது. பழைய காலத்துக்கு டூரிங் டாக்கிஸ் போல் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் பலரும் அமர்ந்து படத்தை பார்த்து ரசித்தனர். புதிதாக பதவியேறு பெற்ற IAS அதிகாரிகளுக்கு இலக்கா ஒதுக்கி தலைமை செயலர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக பதவியேறு பெற்ற IAS அதிகாரிகளுக்கு இலக்கா ஒதுக்கி தலைமை செயலர் உத்தரவிட்டுள்ளார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆணைப்படி புதுச்சேரி IAS அதிகாரிகளுக்கு கூடுதல் இலக்காவை ஒதுக்கி தலைமை செயலர் சரத் சவுகான் உத்தரவிட்டுள்ளார்.
அதன்படி வளர்ச்சி ஆணையர் மற்றும் நிதித்துறை செயலராக பொறுப்பு வகித்து வரும் ஆஷிஷ் மாதவ்ராவ் மோரேவுக்கு கூடுதலாக வனம் மற்றும் வன விலங்குகள், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. சமூக நலத்துறை செயலர் சுந்தரேசனுக்கு ஏற்கனவே வைத்திருக்கும் துறைகளுடன் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் விவகாரங்கள் துறை இயக்குநராகவும் செயலாளராகவும் நியமிக்கப்படுகிறார். பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பொறுப்பை வகித்து வந்த பிரியதர்ஷினி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி செயலராக நியமிக்கப்படுகிறார். புதுப்பிக்க வல்ல எரிசக்தி முகமை மேலாண்மை இயக்குநராக பணியாற்றி வந்த YLNT ரெட்டிக்கு தொழிலாளர் நலத்துறை செயலர் மற்றும் ஆணையராகவும், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சிறப்பு செயலராக நியமிக்கப்படுகிறார். புதுப்பிக்க வல்ல எரிசக்தி முகமை மேலாண் இயக்குநராக பணியாற்றி வந்த YLN ரெட்டிக்கு தொழிலாளர் நலத்துறை செயலர் மற்றும் ஆணையராகவும், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சிறப்பு செயலராக நியமிக்கப்படுகிறார். துறைமுகத்துறை இயக்குநர் பதவி வகித்து வரும் முகமது மன்சூருக்கு துறைமுகத்துறை செயலர், வணிக வரித்துறை சிறப்பு செயலர் மற்றும் ஆணையராக செயல்படுவார். புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட் தலைமை செயல் அதிகாரி 50 மேலாண் இயக்குநராக பணியாற்றி வரும் ருத்ரகவுடு தொழில்துறை மேம்பாடு மற்றும் வர்த்தகம் மற்றும் வணிகத்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இந்திரா நகர் தொகுதி இளைஞர் அணி சார்பில் நடந்த நீர்மோர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் புகழேந்தி ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி உத்தரவின் பேரில் புதுவை மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் நீர்மோர் பந்தல் திறந்து வருகின்றனர். அந்த வகையில் கோடை வெயிலில் பொதுமக்களின் தாக்கம் தணிக்கும் வகையில் இந்திரா நகர் தொகுதி இளைஞர் அணி சார்பில் கதிர்காமம் பகுதியில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இளைஞர் அணியின் மத்திய மாவட்ட செயலாளர் பிரதீப் ராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில இளைஞர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் புகழேந்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி சிறப்பித்தனர். புதுவை மாநிலத்தில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 51 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் வாரந்தோறும் காவல்துறை சார்பில் மக்கள் மன்ற குறைதீர்வு முகாம் நடைபெறுகிறது. அதன்படி மக்களிடம் குறிப்பிட்ட காவல் நிலையங்களில் மனுக்கள் பெறப்பட்டு தீர்வும் காணப்பட்டு வருகிறது. லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற முகாமில் காவல்துறை துணைத் தலைவர் ஆர் சத்ய சுந்தரம் பங்கேற்றார். காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கலந்து கொண்டார். நெட்டப்பாக்கம், கரையாம்புத்தூர் புறக்காவல் நிலையம், புதுச்சேரி வடக்கு, கிழக்கு போக்குவரத்து பிரிவு ஆகிய இடங்களிலும் மக்கள் மன்றம் குறைதீர்வு முகாம் நடைபெற்றது. இதில் 42 மகளிர் உள்ளிட்ட 214 பேர் பங்கேற்றனர். அவர்களில் 71 பேர் மனுக்களாக குறைகளை தெரிவித்தனர். அவற்றில் 51 மனுக்களுக்கு அந்தந்த காவல் நிலைய அதிகாரிகள் தீர்வு கண்டுள்ளனர். புதுச்சேரியில் வரவிருக்கும் சட்டசபை தேர்தலில் பாஜக பொறுப்பாளர்களாக மத்திய அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் புதுச்சேரி தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் பாஜக தேசிய தலைவர் நட்டா அனுமதியின் பெயரில் புதுச்சேரி மாநிலத்தில் வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்களாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுவிக் மாண்டவியா, சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று அதில் கூறியுள்ளார். ஏனாமில் கடந்த 45 நாட்களாக சரிவர குப்பைகள் அகற்றப்படாததால் பல்வேறு பகுதிகளில் குவிந்துள்ள குப்பைகளை தீயிட்டு கொளுத்துவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநில காக்கிநாடா அருகே உள்ளது. ஏனாம் பிராந்தியத்தில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்காக கடகலாப்பேட் என்ற பகுதியில் தனியிடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படுவதாக கூறி பிப்ரவரி 25ஆம் தேதி மூடப்பட்டது. இதனால் குப்பை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் கடந்த 45 நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலே கொட்டப்படுகிறது. இதனால் ஏனாமின் அனைத்து சாலைகளிலும் குப்பை குவிந்துள்ளது. குப்பைகளை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் குப்பை அள்ளும் தனியார் நிறுவனம் முக்கிய சந்திப்புகளில் உள்ள குப்பைகளை ஒன்று சேர்த்து எரித்து வருகின்றனர். இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. உடனடியாக அரசு குப்பை கொட்டும் மையத்தை ஏற்படுத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை குரல் எழுந்துள்ளது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.